இன்னைக்கு பேச போகிற படம் த மிசரபிள்ஸ் மிசரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்டர் ஹியூகோ அப்படின்ற ஃப்ரெஞ்சு எழுத்தாளர் எழுதிய புகழ்பெற்ற நாவல் தான் த மிசரபிள். அதை படமாக எடுத்திருக்கிறாங்க. படத்தோட முக்கியமான விஷயமா பார்க்குறது வந்து இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு படத்தை பார்த்ததே இல்லை. என்ன இப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஊரெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு படம்னா 60 பாட்டு இருக்கும். அந்த காலத்தில் நாங்கள் சோறு கட்டிட்டு போய் பார்ப்போம், 2 இன்டர்வல் விடுவாங்க அப்படின்னு. அப்போ இதில் இவ்வளோ பெரிய படம் கிடையாது. அவ்வளோ பாடல்கள் தான் முக்கியம் இதில். பாடல்கள் அப்படின்னா பாட்டா இல்லை, எல்லா வசனங்களையும் பாடல்களாகவே பாடிக்கிட்டே இருப்பாங்க அந்த படம் முழுவதும். அது எனக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது இந்த படத்தில். பார்க்கும்போது படம் தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் எந்த வசனமுமே பாடல்களாகத்தான் பாடப்படும். ஜான் வால்ஜான் அப்படின்ற ஒருத்தர் வந்து 19 ஆண்டுகள் சிறையில் முடிஞ்சு பரோலில் வந்திருப்பார். 19 ஆண்டுகளுக்கு எப்படி ஆச்சுன்னா, 5 ஆண்டுகள் அவருக்கு சிறை கிடைச்சது. அது எதுக்காகன்னா, சின்ன வயசா இருக்கும்போது ரொட்டி துண்டை திருடியிருப்பார். ஒரு லோஃப் பிரெட்டை. அதுக்கு 5 ஆண்டுகள் சிறை. அந்த சிறையிலேருந்து 4 முறை தப்பிக்க முன்றதுக்காக தண்டனை அதிகமாக்கப்பட்டு 19 ஆண்டுகள் ஆயிரும். அதன் பிறகு பரோலில் வர்றாரு. பரோலில் வந்தவரும் இனி போனோம்னா நம்ம வாழ்க்கை பூரா இப்படி ஆயிரும்னு நினச்சிட்டு தன்னை மாற்றி புதிய பெயரோட அங்கே தன்னுடைய அடையாளத்தை மாற்றிடுவார். அந்த மாறும் தருணம் ரொம்ப முக்கியமான தருணம். ஒரு சர்ச்சில் திருட போகும்போது அந்த பாதிரியாருக்கு பேசிய கனிவான பேச்சும் அந்த அன்பும் அவரை வந்து ஒரு நல்ல மனிதனாக மாற்றிடும். அதன் பிறகு அவர் கடுமையாக உழைத்து ஒரு தொழிலதிபராகி பின்னால் அந்த ஊருக்கே மேயராகவும் ஆயிடுவார். ஆனால் இவங்களை விரட்டிக்கிட்டே இருப்பார் ஒருத்தர், ஜாவேத் அப்படின்ற ஒரு போலீஸ்காரர். அவருக்கு வந்து சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் சரி, மற்ற எதையும் அவர் பார்க்க மாட்டார். சட்டத்தின் வழியே நடப்பவர். ஒரு கிரிமினல் ஆல்வேஸ் கிரிமினல் அப்படின்ற கொள்கையில் இருக்கிறவர். அவர் எப்படியாவது நீ தான் இந்த ஆள் அப்படின்னு பேரை மாற்றினாலும் அடையாளத்தை மாத்திரம் நீ தான் இந்த ஜான் வால்ஷன் கண்டுபிடிச்சு உன்னை சிறையில் அடைப்பேன்னு படம் பூரா இவங்க 2 பேரும் முட்டி மோதி விரட்டிக்கிட்டு இருக்கிறதா காட்சி. இதற்கு நடுவில் இன்னும் சில மென்மையான காட்சிகளாகவும் மனதை நெகிழ வைக்கும் காட்சிகளாகவும் நிறைய இருக்குது. ஃபேண்டைன் அப்படின்ற ஒரு பொண்ணு அந்த ஊர் கிராமத்திலேருந்து பாரிஸ்க்கு வந்திருப்பா. அங்கே காதலனோட பழக்கமாகி அப்புறம் அவன் கைவிட்டுருவான் ஒரு குழந்தையோட. அந்த குழந்தைய ஒரு இடத்துல வளர்க்க விட்டுட்டு இவ வேலைக்கு வருவா. அப்போது இவருடைய தொழிற்சாலை தான் வேலை பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இவ வந்து கல்யாணமாக குழந்தை பெற்றுக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு இது அவர் வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. பின்னால் அவள் ரொம்ப கஷ்டப்படுவா. ஒரு கட்டத்தில் இறந்தும் போயிடுவா. அப்போ ஜான் வால்சன் அவர் வந்து நான் பிள்ளைய பார்த்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேண்டைனோட பொண்ணை இவர் எடுத்து வளர்ப்பார். அந்த பொண்ணு ஒரு ஒரு காப்பகத்தில் இருக்கும். அவன் குடும்பக்காரன். இந்த காட்சி அமைப்புகளும் சரி, அவங்க அந்த நடிகர்களும் சரி, இந்த பாடல்கள் பாடிக்கிட்டே நடிக்கும்போது நமக்கு ரொம்ப வித்தியாசமாக ஒரு உணர்வை தரும். கடைசியில் அந்த பொண்ணு ஃபேண்டனோட பொண்ணு காசட்டும் அவனுக்கு ஒரு காதலன் மாரியஸ், அவங்களோட அந்த ஒரு பிரெஞ்சு புரட்சியும் வேற இந்த படத்தில் காட்டுவாங்க. இது எல்லாம் நடந்து முடிஞ்சு கடைசியில் ஜாவெட் ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனிதத்தன்மை அப்படின்றத உணர்ந்து ஒரு கட்டத்தில் இதற்கு மேலே எதுவும் செய்ய முடியாதுன்றப்ப தற்கொலையே செஞ்சுக்கிடுவார் அந்த போலீஸ்காரர். இந்த ஜான் வால்ஷன் வந்து தன் மகள் மாதிரி வளர்த்த இந்த காசட் அப்புறம் மாரியஸ் இவங்களோட அரவணைப்பில் வயதாகி இறந்து போவார். இப்படியாக கதை முடியும். படத்தில் நான் ரொம்ப சிறப்பாக பார்த்து ரசித்த விஷயங்கள் வந்து இந்த நடிகர்களுடைய நடிப்பு. எல்லா நடிகர்களும் சரி, ஒருத்தர் குறைவில்லாமல். பிறகு உரையாடல்கள், வசனங்கள் எல்லாமே பாடல்களாக ஒரு படம் பூரா இருக்க முடியும் அப்படின்றப்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வை தந்த படம் தான் இந்த த மிசரபிள்ஸ் அப்படின்னு சொல்கிற படம். நீங்களும் ஒரு தடவை பாருங்கள். ஒரு வித்தியாசமான படம் பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்.